ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் உங்களுக்கு பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா குரு உங்களுடைய ராசிக்கு வராது. அஷ்டமத்து சனி விலகிருச்சு. பரிபூரணமா சனியுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இல்ல. அதே மாதிரி ராகு கேது பிரச்சனைகள் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுடைய ஜென்ம ராசியில கேதுவும் இருக்கு. அதே நேரத்துல குருவும் இருக்காரு. பொதுவா அந்த ராகு கேதுக்கள்னால பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே கடக ராசிக்கு நல்ல நன்மைகளாத்தான் இருக்குது. எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளா கஷ்டங்கள அனுபவிச்சுட்டீங்க. அதனால இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். நல்ல காசு, பணம், நல்ல வருமானம், பலவிதமான சகல விதமான சௌபாக்கியங்கள் இது எல்லாமே இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்ட ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. தெய்வ கடாட்சம் அமைப்பு இருக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அதிபதியா இருக்காரு. செவ்வாய் சனி கூட வருட ஆரம்பத்துல சேர்ந்திருப்பாரு. ஆனா 45 நாளுக்கு அப்புறம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றாரு. அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. 10ஆம் இடத்துக்கு சனியுடைய தாக்கங்கள் இல்ல. ராகு கேதுவுடைய தாக்கங்கள் இல்ல. அதனாலயே நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பலவிதமான ஐஸ்வர்ய பிராப்தங்களே கொண்டு குடுத்துரும் உங்களுக்கு. காசு, பணம், வருமானம் வரதுல தடை இருக்கு அப்படின்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குது. ஆனா குரு உங்களுக்கு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே மாறிரும். எப்படி மாறும் அப்படின்னா, இவ்வளோ நாளா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. குடுத்த பணம்லாம் ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும்ல. அது எல்லாம் வருமானங்கள் வர ஆரம்பிச்சுரும். அதனால தொழில நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் நல்லபடியா ரன் பண்ண முடியும். தொழில்ல இருந்து நிரந்தரமான வருமானங்கள் உறுதியாக இருக்கு. நல்ல லாபங்கள சந்திக்க முடியும். உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. சனி 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனால தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். காசு, பணம் வரும். நீங்க நினைச்ச விஷயங்கள், ஆசை, அபிலாசைகள் இது எல்லாத்தையுமே நீங்க இந்த வருடம் அனுபவிக்க போறீங்க. பொதுவாவே நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா, கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனோ அல்லது பகவதி அம்மனோ வழிபாடு பண்ணாலே போதுமானது. அல்லது சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார வழிபாடு பண்ணுங்க. இது என்னன்னா, ஜஸ்ட் உங்க திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். என்னால ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன். அதனால கோவிலுக்கு போக முடியாதுன்னா பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. டெய்லி சந்திரன் ஒரு வளர்பிறை சந்தன வழிபாடு பண்ணுங்க. இந்த கடக ராசிக்கு நிலாவ பார்த்து வழிபாடு பண்ணாலே பலவிதமான அற்புதங்கள் உங்களுக்கு குடுத்துரும். அதனால கவலைப்பட வேண்டாம். குரு உங்களுடைய ராசிக்கு ஜூன் மாசம் வராரு. அது இல்லாம அதிசாரத்துல 2ஆம் இடத்துக்கு வேற போறாரு. எப்போன்னா அக்டோபருக்கு மேல போறாரு. அப்போ காசு பணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு இவ்வளோ நாளா டைட் பொசிஷன்ல இருந்தா கூட இந்த டைம்ல என்னன்னா, காசு பணம் நெறைய ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். அப்ப பிசினஸ நல்ல குரோத் பண்ணிக்கலாம். அதுல நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், லாபங்கள கட்டாயம் ஈட்டிறலாம். உங்களுக்கு 4 குடைவரும் 11 குடைவரும் சுக்கிரனா இருக்கனால, அவர் மாதம் மாதம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். முக்கியமா பிசினஸ் குடுத்து ஒரு பக்கம் பணம் லாக் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த லாக் ஆன பணம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த வருடம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா உங்களுக்கு 6 குரு. அவரு உங்களுடைய ராசியிலே உச்சமாகறதுனால, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாரி தான். நல்ல அமைப்புகள். பல வருடங்கள் கழித்து உங்களுடைய ராசியில இதுக்கு முன்னாடி 12 வருஷம் ஆயிருக்கும். அதான் பல வருடங்கள் சொல்றேன். பல வருடங்கள் கழித்து இந்த வருடம் உங்க ராசியில குரு உச்சமாகுறாரு. அப்போ 6 குடைவர், 9 குடைவர். 6ஆம் அதிபதிங்கிறது என்ன? நல்ல காசு பணம் வர்றது. அதே மாரி உத்தியோகம் இது எல்லாமே 6ஆம் இடம்ங்கிறது வெற்றியும் கூட. அதனால இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களும் குடுக்கணும்ல. அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய ராசியில குரு உச்சமாகும்போது, இவ்ளோ நாளா என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பிரதிபலனா நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெறைய நன்மைகள் தான் நடக்கும். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல இது சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. நீங்க எதிர்பார்த்த விட பல மடங்கு
மடங்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கிறது. உத்தியோகத்திலேருந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு ப்ரொமோஷன் ஆயி, டெவலப் ஆயி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. பொதுவாவே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. படிப்புல மிகப்பெரிய லெவல்ல நீங்க வந்துருவீங்க. படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கும். உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போறது, உயர்கல்வி நல்ல இடத்துல வந்து பிளேஸ் ஆகுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு உச்சமாகுறது வந்து சகல விதமான தோஷங்களையும் என்ன செய்வாரு? சரி பண்ணி குடுப்பாரு உங்களுக்கு. பொதுவா குரு வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள செய்யக்கூடிய காலகட்டங்கள். இந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயும், கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்காரு. இந்த கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல, மனம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கங்க. சந்திரன், கேது சேரக்கூடிய விஷயம் பெரிய லெவல்ல நல்லது கிடையாது. இந்த ராகு, கேது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கேது வந்து மன சிக்கல்கள் அல்லது டிப்ரஷன்ஸு இந்த மாரி விஷயங்கள குடுக்கும். நம்ம திடீர்னு சந்தோஷமா இருப்போம். திடீர்னு மூட் அப்செட் ஆகும். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள கிரியேட் பண்ணி குடுக்கும். இனம் புரியா கவலைகள், மனப்பதட்டங்கள ஏற்படுத்தி குடுக்கும். நன்மை மட்டுமே நான் சொல்லக்கூடாது. ராகு, கேதுக்கள்னால தீமைகள் தான் உண்டாகும். நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் மேல கேது வரும்போது தாயாருக்கு கண்டம், மாமியாருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி சந்திரன் வந்து மனச குறிக்கும். அதனால மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இனம் புரிய கவலை, டிப்ரஷன்ஸ் இதெல்லாம் வராம தவிர்க்கணும் அப்படின்னா, கட்டாயம் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பல அற்புதமான பலன்கள உங்களுக்கு கொண்டு வந்துரும். ஸோ எல்லா விஷயங்களும் இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனியில வந்து நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதிலேயே ஏகப்பட்ட பாடங்கள கத்து வச்சிருப்பீங்க. அது அதனால இப்ப வரக்கூடிய கேது வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஏற்கனவே அடி வாங்குனவங்களுக்கு இப்ப புதுசா அடி வாங்குனா வலிக்குமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் உங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல. ஆனா இந்த கேது வந்து வரும்போது இந்த மாரி விஷயங்கள குடுப்பாரு. அத சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸியா கடந்து போயிற முடியும். அது போக பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன், கேது காம்பினேஷன் அவ்வளோ நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஆனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குருநாதர் வழிபாடு, ஒரு தெய்வத்துடைய அனுக்கிரகம், அதே மாரி வந்து அம் நீங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போறது, புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் குடுப்பாரு. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர்கள ஏற்படுத்திக் குடுப்பாரு. நீங்களுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு நல்ல பேர் தான் இருக்குன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, உங்களுடைய பேர் பிரபலியமாகும். ஒரு பேர், புகழ் அதாவது நன்மதிப்பு அப்படிங்கிறது இந்த சொசைட்டில நீங்க யாருன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய டைமு. அது கூட பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைச்சிட்டாலே மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிறலாம். அதே மாரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. 6 குடைவர் உங்களுடைய ராசியில உச்சமாகிறது வந்து, நீங்க நினைக்கக்கூடிய, விரும்பக்கூடிய அத்தனையுமே நடக்கப்போது. அவரே 9ஆம் அதிபதியா இருக்காரு. அதனால வந்து என்னன்னா, சொத்து சேர்க்கை உண்டு. வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு உச்சமாகறதுனால இன்ன பலன் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 9 கூடியவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால கடன் ரீதியா யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, அவங்க எல்லாமே இந்த வருடத்துல கடன்ல இருந்து ரிலீவ் ஆயிற முடியும். என்னடா இது நமக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே! எப்படி கடன்ல இருந்து ரிலீவ் ஆகும்ன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அதாவது கிரகம் ஒரு விஷயத்த குடுக்கணும்னு நினைச்சுச்சுன்னா, எப்படி வேணா குடுத்துரும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 6 கூடையவரும் 9 கூடையவரா இருக்காது. அதாவது கடன குடுத்தவரே பாக்கியாதிபதியா இருக்கும்போது, உங்களுடைய ராசியில உச்சமாகறனால, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து விலகிரும். அது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கட்டாயம் அதுக்கு உண்டான தீர்வு, நீங்க எப்படி அதுலருந்து வெளில வரணும். சின்ன வழிபாடு அது நான் சொல்றேன். ஓகேங்களா? இத நீங்க செஞ்சாலே போதுமானதுங்க. முக்கியமா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை வெளிவரும்னு சொன்னேன்ல, அதே மாரி தேக ஆரோக்கியத்த கவனமா இருக்கணும். குரு வந்து காசு பணத்த குடுப்பாரு. அதே நேரத்துல உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் என்ன செய்வாரு? பெருசு பண்ணிருவாரு. அவருடைய வேலை வளர்க்கறது மட்டும் தான். நோய் ஏதாவது சின்னதா இருந்தா பெருசா வளர்த்து விட்டுருவாரு. ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் தீமையான பலன்கள் என்னவென்றால், ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். குரு உச்சமாகுறாருன்னா, காசு, பணம் வரும். ஆனால், உடல அப்படியே கெடுத்து விட்டுருவாரு. அதனால சாதாரண பிபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட் போற மாரி.
அது மாரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. முக்கியமா பெண்களா இருந்தா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் வழிக்கு அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. உங்களுக்கும் சர்ஜரி அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல இருக்கு. அந்த அஷ்டமாதிபதிய குரு உச்சமாயி பார்க்குறாரு. 6 கூடையவரும் அஷ்டமாதிபதியும் தொடர்பு இருக்கும்போது, அறுவை சிகிச்சை இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கூடுதல் கவனம் தேவை. ஒரு சின்ன பிரச்சனைன்னா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சினாலே போதுமானது. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து இதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு. கோர்ட்டு, கேஸு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க யார் மேல கேஸ் போட்டிருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு, கேஸு எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. முக்கியமா 5ஆம் இடத்த குரு பார்க்கிறதுனால புத்திர பாக்கியம் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கிறதுனால களத்திர பாக்கியம் இருக்கு. திடீர் திருமணம் அமைப்பு, குருபலம் பரிபூரணமாக இருக்கனால, திருமண பேச்சுக்கள் ஆனாலே திடீர்னு திருமணம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு. யாரையாவது நீங்க விரும்பியிருக்கீங்க அப்படின்னா, குரு 5ஆம் இடத்த பார்த்து, 7ஆம் இடத்த பார்த்து, 9ஆம் இடத்த பார்க்கிறாரு. அதனால பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த டைம்ல நீங்க சொன்னீங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல சொன்னீங்க அப்படின்னா, முன்னாடி சண்டை போடுவாங்க. கொஞ்சம் சண்டை போட்டுட்டு, ஆனா அத சம்மதிச்சு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட திருமணமா உங்க திருமணம் ஆகும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்குது. காதல் ரீதியா இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதலர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுகிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, நல்ல இணக்கங்கள், அந்யோன்யங்கள், பாசங்கள்லாம் அதிகரிக்கும். பொதுவாவே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இடையில பிரிஞ்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த கோர்ட் கேஸ் டைவர்ஸ் ஆகுறது, பிரியறது இந்த மாரி வழக்குகள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ஃபேவரா மாறி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு 3 குடையவரும், 12 குடையவரும் புதனா போறாரு. ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திக்கங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிச்சு முடிச்சோனே நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. குரு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். பொதுவாவே உங்களுடைய ராசியில வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி கேது வந்து பெயர்ச்சி வராருன்னு சொன்னேன்ல. எந்த விஷயத்துக்கு நன்மையோ இல்லையோ, ஆனா குருவும், கேதுவும் சேர்ந்தக்கூடிய அமைப்பு, பிளஸ் சந்திரனும் இருக்கனால, ரொம்ப வருஷமா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை இல்ல அப்டின்னா, கட்டாயம் இந்த வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்டின்னா, இந்த செயற்கை முறை குழந்தைகள் இருக்குன்னு சொன்னீங்களா, ஐவிஎஃப் அதே மாரி டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருடம் உறுதியாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு நேச்சுரல் பேபியாவே கட்டாயம் வந்துரும். ஏன்னா, அந்த மாரி அமைப்பு. ஏன்னா, உங்களுடைய ராசியிலேயே ராசியில குரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது. இந்த குரு, கேதுவே வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கை முறையில் கருத்தரிப்பு, குழந்தை பேறு அப்படிங்கிற விஷயத்துக்கு 100% சக்சஸ் குடுக்கும். அதுவும் இல்லாம குரு 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் 100% உறுதியாக இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குங்க. புரமோஷன் கிடைக்கிறது. உங்களுக்கு பேரு வந்து நீங்க புரமோஷன் லிஸ்ட்ல இல்லன்னா கூட, பேனல்ல இல்லன்னா கூட, ஆனா உங்களுடைய இது வந்து டக்குன்னு புரமோஷன் ஆயிரும். அந்த மாரி ஒரு அமைப்பு. உயர் அதிகாரிகளுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் உங்கள பாராட்டுவாங்க. அவங்களுக்கு வாலண்டரியா நீங்க போய் வேலை பார்க்கக்கூடியது. உங்கள புடிச்சு போய் அவங்க வந்து வேலைக்கு கூப்பிடுறது. அதே மாரி பெரிய மனிதர்கள், பெரிய அதிகாரிகளுடைய தொடர்புகள் ஏற்படுறது. அது மூலியமா காசு, பணம் சம்பாதிக்கிறது. நல்ல ப்ரமோஷன், நல்ல அமைப்புகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. இந்த சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைமு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த வருடத்துல வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துல போய் அமைச்சுக்குவீங்க. ஏன்னா குரு பலம் அந்த அளவுக்கு இருக்கு. கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். ஜென்ம குரு அப்படிங்கிறது டென்ஷன் அந்த மாரி அலைச்சல்கள் குடுத்தாலும், எல்லா விஷயமுமே நீங்க நெனச்ச விஷயங்கள இது பண்ணிக்க முடியும். நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆயிரும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே
கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்துல நன்மதிப்பு இருக்கும். இவ்வளோ நாளா மன உளைச்சல்கள்லாம் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே மாறி, கணவரோட நல்ல இணக்கமான சூழ்நிலைகளும், சௌபாக்கியவதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெண்களுக்கு இருக்கு. நல்ல அமைப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சாதிக்கிறதுக்கூடிய வருடமா தான் இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் இருக்க போதுங்க. நீங்க என்ன ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க. 11 குழைய சுக்கிரன் உங்களுடைய ராசியில குருவும், சுக்கிரனும் இணையக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப அற்புதம். ஐஸ்வர்ய பிராப்தம், கைமேல பலன் அப்படிங்கிறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாரி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு அப்ப நிறைவேறிருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது வந்து என்னன்னா, உங்களுக்கு குரு, கேது சேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு சாதாரண சின்ன ஒரு விஷயத்த வீடியோவா போட்டிருந்தீங்க அப்படின்னா, அப்படியே ட்ரெண்ட் ஆகுறது. ஒரு மியூசிக் ஃபீல்டா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா ஃபீல்டா இருக்கலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. கலைத்துறை அப்படிங்கக்கூடிய இது வந்துட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமு, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, காசு பணம் பார்க்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க இது பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகள காமிக்கிறது, உங்களுடைய புரோகிராம்ஸ பண்றது, உயரிய விருதுகள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நேரங்காலம் சரியில்ல. பொதுவாவே கடகராசி தான் தமிழ்நாட்டை ஆளுமை அதிகமா பண்ணிருக்கு. கடக லக்னத்துல பொறந்தவங்க, கடகராசி கடகத்துல ஏதாவது கிரகம் இருந்தாலேங்க, அவங்க தமிழ்நாட்ட நெறைய பேரு வந்து ஆண்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடகத்திலே ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அந்த அளவுக்கு கடகராசிக்கும், அரசியலுக்கும், தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இப்போ கடகராசி ஆட்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல அப்டின்னா, சனி 9ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அஷ்டமத்து சனி தானே முடிஞ்சிருச்சு அப்டின்னு நீங்க நெனைக்காதீங்க. இந்த ஜென்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, வனவாசம் சொல்லுவாங்க. இந்த ராமர் இருக்கார்ல, ஸ்ரீராமர். ஜென்ம குரு அதாவது அவருடைய ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம், பட்டாபிஷேகத்திலிருந்து என்ன ஆயிருக்குது? என்ன இருக்கு? அவரு வந்து காட்டுக்கு தான் போனாரு. ஜென்ம குரு வனவாசம். ராமன் வனவாசம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாரி கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, என்னைய வந்து கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துனாலும் சரி, நான் உண்மையத்தான் சொல்லுவேன். ஜெயிக்க போறது கிடையாது. கட்டாயம் நீங்க நெனச்சது நிறைவேறாது. நீங்க என்ன நெனச்சாலும் அது நிறைவேறாது. அதுக்கு பரிகாரங்கள பண்ணிக்கங்க. கடக ராசியில இருக்கவங்க கெட்ட பேர் வாங்காம இருக்கிறதே பெரிய விஷயம் தான். எவ்வளோதான் இதா இருந்தாலும் சரிங்க, நீங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் இழுத்து அசிங்கப்படுத்துவாங்க. ஜென்மத்தில குரு மட்டும் கிடையாது, கேதுவும் இருக்கு. பொதுவாவே அரசியல் வாழ்க்கை அப்படின்னா, அந்த ராகு, கேதுக்களுடைய நன்மைகள் உங்களுக்கு வரவே வராது. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய இதுல கேதுவும், கூட குருவும் சேர்ந்திருக்கனால, அரசியலுக்கு இந்த கிரகச் சேர்க்கை நல்ல கிரகச் சேர்க்கை இல்ல. அப்போ சோசியல் மீடியால நீங்க ஒரு இது ட்ரெண்டிங் ஆவீங்க. உங்கள பத்தி கேவலமா பேசுறது, அதே மாரி நீங்க நல்லது செய்யணும்னு நெனச்சா கூட அத அப்படியே அகைன்ஸ்டா எத செஞ்சாலும் சரி, அத அப்படியே வந்து தப்பாவே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஜெயிக்க முடியுமான்னா ஜெயிக்க முடியாது. சரி நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னா போக முடியாது. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்பீங்க. இதுக்கு என்னன்னா யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கணும். நீங்க என்ன நெனச்சாலும் அது நடக்காதுங்க. அதனால இந்த காலகட்டத்த ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் நீங்க பெரிய லெவல்ல சிக்காம தப்பிப்பீங்க. அரசியல்வாதிகள் கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. இல்லைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். பொதுவாவே கடக ராசிக்கு சாதாரணமா பிசினஸ், இந்த தொழில், உத்தியோகம் இது எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. காசு பணம் நல்லா இருக்கு. ஹெல்த்தையும், தேக ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.